அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, அதே போல மேற்கு வங்காளத்திலே தேர்தல் வேலைகள் வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நான் அதற்காக, இந்த தேர்தலுக்காக ஜெபித்த போது, ஒரு கிறிஸ்தவளாக நாம் யாருக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்த முடியும் என்று தியானிக்க தொடங்கினேன். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல, நம்முடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல என்று சொன்னாலும், நாம் இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கும் போது ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று இயேசு சொன்னது போல, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ராயனை தெரிந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால், கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? வேதத்திலே அப்படி ஏதாகிலும் ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு இந்த பதிவினை கொடுக்கிறேன். வேதத்திலே நான் ஆராய்ச்சி செய்த போது, ஒரே ஒரு பகுதியில் மாத்திரம் அரசாங்கத்தை குறித்து, ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக போடப்பட்டிருக்கிறது கவர்மெண்ட் என்று. தமிழிலே நமக்கு கர்த்தத்துவம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் முழுக்க முழுக்க இயேசுவை குறித்தது, இயேசுவினுடைய பிறப்பை குறித்தது, அது இயேசுவினுடைய வருகையை குறித்தது என்றாலும் கூட, அங்கே அரசாங்கத்தை குறித்து, கர்த்தத்துவத்தை குறித்து சில காரியங்களை நம்முடைய வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரிகிறது. அதிலே சில குணாதிசயங்களை, இயேசுவினுடைய குணாதிசயங்கள் அந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு எப்படிப்பட்டவராக இருக்க போகிறாராம்? கர்த்தத்துவம், அதாவது கவர்மெண்ட் அவருடைய தோளின் மேல் இருக்குமா? ஆமென். ஒரு நாள் இயேசு தன் இந்த உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும், எல்லா அரசாங்கங்களையும் அவர் ஆளுகை செய்ய போகிறார். அது ஒரு நாள் வரப்போகிறது. என்றாலும் இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் யாரை தெரிந்து கொள்ள முடியும்? அங்கே கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லும் போது அது சிலுவையை குறிக்கும் தான். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு சிலுவையை எடுத்து கொள்ளுகிற அளவிற்கு, தியாகம் செய்கிற அளவுக்கு நம்மிடத்திலே தலைவர்கள் இருக்கிறார்களா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். என்றாலும் இந்த வசனத்திலே மீதமுள்ள காரியங்களை நீங்கள் தியானிக்கும் போது, யாரை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் என்பது கொஞ்சம் ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகலாம். வாசிக்கலாமா? நான் அதை வாசிக்கிறேன், பாருங்கள். அந்த கர்த்தத்துவம், அந்த அரசாங்கம் இருக்கக்கூடியவர்களுடைய பெயர் எப்படி இருக்க வேண்டுமா? அவருடைய நாமம் அதிசயமாக இருக்க வேண்டுமா? வித்தியாசமாக இருக்க வேண்டுமா? ஆச்சரியமாக இருக்க வேண்டுமாம். 10ஓடு 11ஆக இருக்கக்கூடாதாம். அவருடைய பெயர் வித்தியாசமுள்ள பெயராக இருக்க வேண்டுமாம். இயேசு என்கிற பெயர் தான் எத்தனை வித்தியாசமுள்ள பெயர் இல்லையா? இப்படிப்பட்ட நாமத்தை உடையவர் நமக்காக வந்தார் அல்லவா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பெயர் வித்தியாசமாக இருக்குமா? முதலாவது. 2வது காரியம், ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர் அப்படின்னால் என்ன? ஆலோசனை அளிக்கக்கூடியவர், நன்றாக பேசக்கூடிய, ஆலோசனை தரக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் இருக்க வேண்டுமா?
ஒருவர் ஆலோசனை கொடுக்கிற அளவிற்கு இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு காரியங்கள் தெரிந்திருக்கும், எவ்வளவு காரியங்களை அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் தான் நாம் ஆலோசனை கேட்போம் இல்லையா? சும்மா வர்றவன் போறவங்களிடத்துலாம் நம்ம ஆலோசனை கேட்கிறது இல்லை. யார் தேறினவர்களோ, யார் அந்த விஷயத்தை குறித்து, காரியங்களை குறித்து நன்கு அறிந்தவர்களோ அவர்களிடத்தில் தான் ஆலோசனை கேட்போம். அப்போ நம்ம தெரிந்தெடுக்கிற நபர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமாம்? அவர் ஆலோசனை வழங்குகிறவராக, ஆலோசனை அளிக்கிறவராக அவர் இருக்க வேண்டுமாம். அதை தொடர்ந்து அந்த வசனங்கள் சொல்கிறது, வல்லமை உள்ளவர், அதிகாரங்களை உடையவர். அதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு பகுதியிலே மாத்திரமல்ல, பல பகுதிகளிலே அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமையுள்ள ஒரு நபராக இருப்பார். கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார்களாம். அப்போ முதலாவது அதிசயமான பெயரை கொண்டவர், இரண்டாவது ஆலோசனை கொடுக்கக்கூடியவர், மூணாவது வல்லமை உள்ளவர், காரியங்களை அழகாய் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து அதை குறித்து, இயேசுவை குறித்து வாசிக்கும் போது அவர் நித்திய பிதா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படினால் என்ன? பிதா என்றால் என்ன? இங்கே உள்ள இயேசுக்குள்ள குணாதிசயம் இந்த உலகத்துல யாருக்கு வராது. அவர் நித்தியமாக இருக்கிறவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள், பிதா, ஃபாதர். ஒரு தகப்பனுடைய இருதயம் அவர்களுக்கு இருக்குமா? ஒரு தலைவனுக்கு ஒரு தகப்பனுடைய இருதயம் அவர்களுக்கு உண்டாயிருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவராக இருக்க வேண்டுமா? கடைசியாக முக்கியமானதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, சமாதான பிரபு எனப்படும். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு வருகிறவர்கள், அரசாங்கத்தை ஆளுகிறவர்கள் ஜனங்களுக்குள்ளே பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, போராட்டங்களை உண்டாக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, மத கலவரங்களை உண்டாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமாம்? சமாதானத்தை கூறியறிக்கிறவர்களாக, சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக, சண்டைகளையும் சச்சரைகளையும் கொலைகளையும் கொள்ளைகளையும் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர்கள் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேசத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு அங்கே சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? ஆம், எனக்கு அன்பானவர்களே, அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. எத்தனை குணாதிசயம் பார்த்திருக்கிறோம். அவருடைய பெயர் அதிசயமான பெயராம், ஆலோசனை கொடுக்கக்கூடியவராம், வல்லமையுள்ள அதிகாரத்தை கொண்டிருக்கிறவராம், தகப்பனுடைய இருதயத்தை கொண்டிருக்க வேண்டுமாம், சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சமாதான பிரபுக்களாக இருக்க வேண்டுமா? ஆமென். அப்போ இந்த வசனம் நீங்க உடனே இயேசுவை நீங்க எதுக்கு கம்பேர் பண்ணுவீங்களான்லாம் கேட்டுறாதீங்க. இயேசுவுக்கு இணை கிடையவே கிடையாதுங்க. அவரை போல ஒரு ராஜா நம்மளுக்கு இந்த உலகத்துல கிடைக்க போறதில்லை. பூலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி நமக்கு கிடைக்க போகிறதில்லை. ஒரு நாள் வருவார், அதி சீக்கிரத்தில் வருவார். நாம் நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். அந்த நாளுக்காக காத்திருப்போம். ஆனால் அதுவரைக்கும் ஆட்சியில் இருக்கிறவர்களை தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும்போது அதை தெரிந்து கொள்வதில் ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இதன் அடிப்படையில் செயல்படுவோம் என்றால், அப்படிப்பட்ட நபர்கள் நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து சமாதானமுள்ள ஜீவியம் பண்ணும்படிக்கு, சண்டைகளும் சச்சரவுகளும் தேசத்தில் வராதபடிக்கு அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்துவோம் என்றால் தேசத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும். அப்படி சமாதானம் உண்டாயிருக்கும் போது நாம் சமாதானமுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. ஆகையினால் அப்படி ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும் நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.